திரு ஷபீர், பாமகவை பொறுத்த வரைக்கும் திரு ராமதாஸ் அவருடைய அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கும் தமிழக அரசியல், பாமகவில் அதே போல் கூட்டணி கணக்குகளில்? டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் எப்பவுமே முதல் ஆளாக போய் நெகோசியேஷன் டேபிளில் உட்கார்ந்தது கிடையாது. ஆமாம், எல்லோரையும் தைலாபுரத்துக்கு வர வைப்பார். அதற்கான சூட்சமங்கள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். ஆனால் சமீப காலமாக அதிமுக கூட்டணி குறித்தும் உட்கட்சி விவகாரங்கள் குறித்தும் அவங்களோட உள்ளுக்குள்ள திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுக்கும் கடுமையான பிரச்சனை, கருத்து முரண்பாடுகள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அது கடந்த பொதுக்குழுலயே அது வெளிப்பட்டுருச்சு. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பொதுக்குழுவில் அவ்வளவு மீடியா கேமராஸ்லாம் இருக்கும்போது என் பேச்சை கேட்கலன்னா கட்சியை விட்டு யாராக இருந்தாலும் தாராளமா போகலாம் அப்படின்னா இவரும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்ச் பண்ணது, இந்த மாதிரி அந்த இளைஞர் அணி பதவிக்கு நியமனம் செய்ததுல ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்றது பூதாகரமாக வெடித்தது. அதுக்கப்புறமே அது செட்டில் ஆகல அப்படின்னு தான் பார்க்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அதிமுகவுடனான கூட்டணி பாஜகவுடனான கூட்டணியில நாம ஐக்கியமாவது அப்படின்ற முடிவில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். நாம ஏன் இவ்வளவு சீக்கிரமா போய் உள்ள கூட்டணியில கமிட் ஆயிருந்தோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து டாக்டர் ராமதாஸ் இருக்கார். ஏன்னா அவருடைய பார்கெனிங் ஸ்டைலே வேறு விதமானது, டிஃப்ரெண்டான ஸ்டைல். கடைசி வரைக்கும் அவர் இழுத்துட்டு இருப்பாரு. கூட்டணிக்கு வராரா இல்லையா, எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது எல்லாமே சரியானதுக்கு பிறகுதான் அவர் கூட்டணிக்குள் வருவார் அப்படின்னும் போது அவர் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையின் தன்மை அப்படின்னு சொல்லலாம். பார்கெனிங் தான் சொல்வேன் நான். பேச்சுவார்த்தையின் தன்மை, பேச்சுவார்த்தை, ஆனா அவருக்கு மட்டும் பார்கெனிங். ஏன்னா அதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஏன்னா அவருடைய பார்கெனிங் அப்படின்றது ஒரு டஃப் பார்கெனிங் ஆக இருக்கும். அது யாரோட பேசுறாரு, அது அவருக்கு என்ன மேக்சிமம் என்ன பெனிஃபிட் கிடைக்கணுமோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் ஒரு கூட்டணிக்குள்ளேயே அவர் போவாரு அப்படின்றது தான் அவருடைய ஸ்டைல். அப்போ அந்த விஷயத்தை அவர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு. அரசியல் ரீதியாக அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவர் கட்சி நலம் சார்ந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்ற அடிப்படையில் தான் நாம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இரண்டு மாறுபட்ட கருத்துகள் இருக்கும்போது இதுல நிச்சயமாக இந்த பிரச்சனை வெடிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்துச்சு. இது பிஜேபிக்கு சாதகமாக தான் போய் அமையும் அப்படின்னு பார்க்குறேன். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வராரு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் போவார். அதுக்கப்புறம் ஹோட்டலில் போனால் அந்த லேட் நைட் மீட்டிங்ஸில் சந்திப்புகள் நடக்குமா அல்லது நாளை நடக்கக்கூடிய சந்திப்புகள் அவர் கலந்து கொள்வாரா அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. அப்போ இந்த தருணத்தில் இந்த முடிவுகள் வந்திருப்பது அப்படின்னு இவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அறிவித்திருப்பது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை கட்சிக்குள்ளேயும் குடும்பத்தில் அவர் சொல்லக்கூடியதுல நம்ம இந்த ஒரு நிமிட காணொலியில பார்க்கும்போதே அவர் சொல்றாரு, தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அப்புறம் முழு மனதோடு நான் இதை குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து அவர், ஏன்னா ஒரு நிறுவனராக கிட்டத்தட்ட 1989 ஒவ்வொரு இடமா வரும்போது சில நகர்வுகளை இதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கலாம் இல்லையா? அதை ஏன் கூட்டணியோட முடிச்சு போடணும் நம்ம? இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா, தேர்தல் வருவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே பிஜேபி கூட்டணியை முடித்து விட வேண்டும், கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அவசரத்தில் இருக்காங்க. அந்த அவசரத்துக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. பட் அந்த அவசரத்தை காட்டக்கூடிய இந்த சூழல்ல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள நாம கமிட், நீங்களே சொன்னீங்க இது ஒரு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுடைய தொடர்ச்சி. நீங்க முகுந்தன் பிரச்சனை வந்த போது அதனுடைய தொடர்ச்சினா அது கூட்டணிங்கிறத விட உட்கட்சி சிக்கல் என்பதாகத்தானே? இல்ல, உட்கட்சி சிக்கலை தாண்டி கூட்டணியும் ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறது. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நிலவரம். சோ அதுலதான் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இன்னொன்னு அந்த வக்ஃப் மசோதால அது ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு. நீங்க அந்த வக்ஃப் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்திருக்க வேண்டும் அல்லது ஆதரித்து வாக்களித்திருக்க வேண்டும். ஆனால் பாஜகவுக்கு சாதகமாக நான் அப்ஸ்டெயின் பண்றேன் அப்படின்ற இடத்துல அந்த முடிவை திரு ராமதாஸ் அவர்கள்ட்ட கேட்டு எடுத்தாரா இல்ல தனியா அவர் எடுத்தாரா அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த சில தினங்களாக கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு பனையூர்ல அவரு தனியா மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. இந்த வன்னியர் சங்க விழாவுக்கான ஏற்பாடுகள் அந்த விஷயங்கள்
விஷயங்கள் எல்லாம் அவர் தனியாக செயல்படுகிறார், தன்னிச்சையாக செயல்படுகிறார் அப்படின்றதும் இதுல ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. சோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க வந்து இதை பார்க்கணும். ஓகே. சோ தமிழ்நாடு அரசியல் அப்படின்றது ஐபிஎல் விட ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அணியுடைய கேப்டன் வந்து திடீரென்று மாறுகிறார்கள். இன்னொரு அணிக்கு யார் கேப்டனாக வருவார்கள் வரமாட்டார்கள் அப்படின்றது தெரியல. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டனுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே கடைசி நேரத்துல மாத்தி இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை தமிழக அரசியல் நோக்கி போய்கொண்டு 10 ஆண்டுகள் சொல்றீங்களா? 10 ஆண்டுகள் கிரைட்டீரியா திடீர்னு அண்ணாமலைக்கு வந்து அந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது கொண்டு வரல. அவர் நியமன தலைவர் இல்லையா? யாரை நியமிச்சாலும் தலைவர் தான். அப்படிதானே பிஜேபியில இருக்கும். திடீரென்று உங்களுக்கு அப்பாயிண்டட் வேற எலெக்டட் வேற. இப்போ தேர்தல் நடக்குது, அதுக்கு ஒரு இருக்கிற விதியை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விதியிலேயே காம்ப்ரமைஸ் நடக்கலாம். அந்த விதியில தளர்வுல கொடுக்கக்கூடிய அதிகாரம் தேசிய தலைமைக்கு அப்படிங்கிறது மாறலாம். அதனால அது பேசுவோம், நம்ம கட்டாயம் வருவோம். திரு பாக்கி, எப்படி பாக்குறீங்க 2 மருத்துவர்களுக்கு இடையிலான இந்த மோதல் அப்படிங்கிறது வந்து தந்தை மகனுக்கான மோதலா அல்லது கூட்டணி சிக்கல் என்பதாக பார்க்க வேண்டியிருக்கு? இது ஒரு வகையில் பார்த்தா தலைமுறை இடைவெளின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டு விரிவாக எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது பாமக ஒரு மாநில கட்சி. இந்த மாநில கட்சி எல்லா மாநில கட்சிகளிலும் சில மாநில கட்சிகளில் தேசிய பார்வை கொண்ட தலைவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முரசொலி மாறன் இருந்தார். அதுக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு இரா செழியன் போன்றவர்களாக இருந்தாங்க. காங்கிரஸ் எடுத்துனா சில தலைவர்கள் இருக்காங்க நேஷனல் லெவலில். அதே மாதிரி அதிமுக கூட தம்பிதுரை போன்றவர்களாக நேஷனல் லெவலில் டீல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. பாமகவை பொறுத்தவரையில் நேஷனல் அவுட்லுக்கோட தேசிய பார்வை கொண்ட தலைவராக அன்புமணி இருக்கிறார். இவர் வந்து இவரோட பார்வை வந்து பாஜகவோட அதாவது தேசிய கட்சியோட இணங்கி போகணும் தான் நாம் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் அமைச்சராக தேசிய பார்வை வேற, தேசிய கட்சிகளோட இணைந்து போறது வேற. இல்ல அவுட்லுக் மட்டுமல்ல, அதோட இணங்கி செயல்படுவதும் சேர்த்து சொல்றேன். முரசொலி மாறன் அவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தா கூட பாஜகவோட கூட்டணி சார். பிறகு தயாநிதி மாறன், டிஆர் பாலு போன்றவங்கலாம் டெல்லி முகத்தை பத்தி சொல்றீங்க. அந்த பார்வை ஒரு தேசிய பார்வை, ஒரு ஒட்டுமொத்த பார்வை. அதுல தான் மக்களவை தேர்தல் வரையில் அன்புமணி அவர் இருந்தார். சரி. இப்போது ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் உண்டான முரண்பாடு என்னன்னா, இவர் முழுக்க முழுக்க ரீஜனல் அவுட், மாநில பார்வை தான் இவருக்கு. மாநில அளவிலான அரசியல் குறித்த பார்வை தான் இவர் ஃப்ரம் த டே ஒன். 1989 இந்த கட்சியை தொடங்கிய போது அப்போது அவர் 6.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். ஆனால் படிப்படியாக தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்த பிறகு, அதை தலைமையை கொடுத்த பிறகு அவரையே ஒரு தேர்தலில் வந்து மாற்றம் முன்னேற்றம் அப்படின்ற அளவுக்கு முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆனால் அதெல்லாம் பலன் தரவில்லை. ஒரு காலத்தில் பாமக கூட்டணி சேருகிற கட்சியெல்லாம் வெற்றி பெற்றதுண்டு. 2001 திரு அன்புமணி ஒரு முயற்சி எடுத்தார். நீங்க சொல்ற மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறதுல அவர் வந்து ஒரு ரீஜனலா நம்ம சுருங்கிடக்கூடாது, அனைவருக்குமான ஒரு தலைவராக நம்ம கட்சியாக மாறணும்னு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தார். அது வெற்றி பெற்றதா இல்லையாங்கிறது வேற. ஆனா அவர் வந்து தன்னை ஒரு இடத்துக்குள்ள சுருக்கிக்க வேணாம்னு நினைச்சாரு. அது அடுத்த தலைமுறையா அல்லது இன்னும் வந்து ஒரு விசாலமான பார்வையா அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கலாம். அவர் மருத்துவர் சீனியர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் கோர் இதிலே இருக்கணும்னு நினைச்சாரு. அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தாண்டி தான் இவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க, எல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கலுக்கு என்ன காரணம்? இந்த புரிதெல்லாம் நடுவில் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் மெயின் காரணம். அதாவது அதிமுகவோட இன்னும் சொல்ல போனால் கழகங்கள், நான் இப்போ சத்திக்கு பாமக அதிமுக தான் இணங்கி போக முடியும். திமுகவோட சில அரசியல் சூழல் அதெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இருக்கிற நிலைமையில் ராமதாசருடைய பார்வை அதிமுக கூட்ட சேருவன் நம்பர் 1. நம்பர் 2, 2026 தேர்தலுக்கு சுட்டி காட்டுறனா அது வந்து சட்டப்பேரவை தேர்தல்.